Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் கிறிஸ்தவ தேவாலயம், இஸ்லாமிய தர்கா, சமணர் மற்றும் அரியாத்தம்மன் கோயிலில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. ஆரணி டவுன் சூரியகுளம் பகுதியில் உள்ள புனித அற்புத காணிக்கை அன்னை தேவாலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட அதிமுகவினர் இதைத் தொடர்ந்து தவக்கல் மஸ்தான் தர்காவில் சிறப்பு தொழுகை நடத்தினர். பின்னர் இரும்பேடு ஊராட்சிக்குட்பட்ட பூண்டி மகான் சமணர் கோயிலில் சிறப்பு அபிஷேகமும், ஸ்ரீ அரியாத்தம்மன் கோயிலில் சிறப்பு யாக பூஜைகளும், பின்னர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன், மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், மாவட்ட இணைச் செயலாளர் வனிதா சதீஷ், மாநில விவசாய அணி துணை செயலாளர் செல்வம், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு பால் குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை சுமந்து சென்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பின்னர் அவர்கள் அனைவருக்கும் புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக இலக்கிய அணி செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான எஸ். வைகை செல்வன், மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கொரட்டூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னதாக குழந்தை இயேசு தேவாலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் நீண்ட ஆயுளுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஜான் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் பிருந்தாவனம் தெருவில் கழக அம்மா பேரவை சார்பில் அம்மா பேரவை மயிலை பகுதி வடக்கு பகுதி செயலாளர் கே. சங்கர் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி எம். கே. அசோக், மாவட்ட கழக துணை செயலாளர் ராஜாராம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கண்ணன், மயிலாப்பூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் கணேஷ் பாபு, 121வது வட்டக்கழக செயலாளர் தெற்கு ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்டோர் முன்னிலையில் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள், திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த அரசு வந்துச்சு பாருங்க, அதுக்கு பதிலா போத இந்த கஞ்சால எங்கேயுமே நம்ம இதில் கிடைக்காது. அப்பெல்லாம் கஞ்சால காதுல நீங்க வாங்க முடியாது. கஞ்சா, ப்ரௌன் சுகர், அபினு இதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா மூல முடுக்கெல்லாம் நம்ம பசங்க அத்தனை பேரும் வாங்கி அதை அடிச்சு கட்டு போறான். மாணவர்ல இருந்து அத்தனை பேரும் அது ஊசி ஒன்று போட்டுக்கிறான். தெரு தெருவா விற்குது. ஒரு பான்புராக்கே விற்காத ஒரு நாட்டுல, ஒரு இதே விற்காத ஒரு நாட்டுல நீ கஞ்சா பார்த்தீங்கன்னா தெரு தெருவா விற்குது. அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலைய கடை வீதியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ. பாலசுந்தரம் தலைமையில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே. ஏ. பாண்டியன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துக் கூறும் விளக்க பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், அம்மா பேரவை துணை செயலாளர் கே. எஸ். கே. பாலமுருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தெல்லாறு கிராமத்தில் பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே. மோகன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட அவைத் தலைவர் டி.கே.பி. மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே வடக்கு மாட வீதியில் அதிமுக சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் ஆதி ராஜாராம் தலைமையிலும் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் ரவிக்குமார் ஏற்பாட்டிலும் இந்த திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக அரசின் சாதனைகளையும் திறனற்ற திமுக அரசின் அவலங்களையும் எடுத்து கூறும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் கழக நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் எஸ்.வி. கிருஷ்ணன், கே. சுதாகர், ஜி. சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நரிக்குறவர் மற்றும் இருளுரின மக்களுக்கு அன்னதானம் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன. சமத்துவபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நரிக்குறவர் மற்றும் இருளுரின மக்களுக்கு புத்தாடைகளை வழங்கி மதிய உணவையும் வழங்கினர். மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் வனிதா சதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரத்தினசாமி கலந்து கொண்டு திறனற்ற திமுக அரசின் அவலங்களை எடுத்து கூறும் விளக்க பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முகப்பிரபு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முகமது இப்ராஹிம், மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.